பார்க்க போகிறோம்னா ஸ்டார்பாய் டெம்ப்ளேட் கேப்கட்டில் எப்படி டெவலப் பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கேப்கட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு டர்போ விபிஎன் ஆன் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி ஆன் பண்ணிட்டேன். இப்போ கேப்கட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கேப்கட் ஓப்பன் பண்ணது இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். கீழே பாருங்கள், கீழே மொத்தம் இந்த எடிட்டு டிஸ்கவர் இன்பாக்ஸ் மீன் இருக்கும். அதில் டிஸ்கவர் கொடுத்துட்டு உங்கள் டெம்ப்ளேட்டில் சர்ச்சில் வந்து ஸ்டார்பாய் டெம்ப்ளேட் சர்ச் பண்ணுங்கள். ஸ்டார்னு போட்டாலே அதுதான் ஃபஸ்ட்டாக வரும். அதை சர்ச் பண்ணோன்னா கொஞ்சம் லோட் ஆகுது. இங்கே பாருங்கள், கீழே இங்கே இருக்குது பாருங்கள், ஸ்டார் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோன்னே யூஸ் டெம்ப்ளேட் கொடுங்க. யூஸ் டெம்ப்ளேட் கொடுத்தோன்னா உங்களுக்கு பிடிச்ச இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த இமேஜ் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதோடனே லோட் ஆகிட்டுருக்கு. இப்போ ஜஸ்ட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. சிம்பிள். பேக் வந்துடுங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா இங்கே ஸ்டார்பாய் ஒன்று இருக்கும். அதையும் கிளிக் பண்ணி யூஸ் டெம்ப்ளேட் கொடுங்க. யூஸ் டெம்ப்ளேட் கொடுத்தோன்னே நான் இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஒரு குரூப் இமேஜ் ஆட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஒரு ஆக்டர்ஸ் இருக்கிற மாதிரி. சம்டைம்ஸ் வந்து இது லோட் ஆகிட்டே இருக்கும். என்ன ஆகும்னா 30% மேலே போகாது. அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட்டு விபிஎனை ஆஃப் பண்ணிடுங்க. விபிஎன் டிஸ்கனெக்ட் பண்ணிடுங்க. உள்ள விபிஎனை டிஸ்கனெக்ட் பண்ணணும். உள்ள போயிடு. இப்போ பாருங்களேன், இங்கே பாருங்கள், கரெக்டாக இந்த இடம் ஃபுல்லாக பாருங்களேன், அந்த பின்னாடி வர டெம்ப்ளேட் ஃபுல்லாக எரேஸ் ஆகிடுச்சு. அதுக்கு என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் இந்த செகண்ட் இமேஜ் கிளிக் பண்ணி கட் அவுட்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து ஸ்வாப் கொடுத்து ஜஸ்ட் எரேஸ் பண்ணிடுங்க எல்லா இடத்துலையும். சிம்பிள். இப்போ பாருங்கள், அவ்வளோதான், சிம்பிள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.